வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் தன்னுடைய கண்டிஷனை ஷேர் பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்றைக்கி ட்ரிபிள்ஏல என்ன நடந்தது, ரேஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பரி லெவல் ஷோவை நடத்துனாங்க. அதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் ஆரம்பத்திலே குழப்பிட்டேன் பாருங்களா அவங்கள. ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் ராண்டி ஆர்டன் ஒரு வில்லனாக நம்மளுடைய தோற்றத்தில் பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. ராண்டி ஆர்டன் அடித்த அடியில் கோடி ரோட்ஸோடைய முகம் முழுக்க இரத்த கரைகள் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பேக் ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அதோட ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு. நீங்கள் கேட்குறது சரிதான், உண்மையான பிளட்டாக இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போகணும், எதுக்கு ஃபோட்டோ ஷூட்டு போகணும் அப்படின்னா அது ஃபேக் பிளட்டு. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், மறுபடியும் அதை பற்றி பேச வேண்டாம். அதையும் நம்ம தலைவன் சிம்பட்டி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சாம்பியன்ஷிப்போட ஃபோட்டோ எடுத்துருக்காரு பாருங்களேன். உண்மையிலேயே வேறு லெவல் தலைவா. ட்ரிபிள் ஹெச் அந்த டைமில் வின்ஸ் மேக்மேன் இருந்தால் மண்டையில் ஸ்டிச்சிங் போடுறது, கையில் தையல் போடுறதுன்னு சொல்லிட்டு அதை காட்டி அது ரியாலிட்டிக்குன்னு சொல்லிட்டு நம்ப வைப்பாடுறா. நீ என்னடா அது ஃபேக் பிளட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் ஃபோட்டோ ஷூட் எடுக்க வைக்கிற. அதே மாதிரி நம்ம ராண்டி ஆர்டன் அந்த ஸ்டீல் சேர் எடுத்து கோடி ரோட்ஸோடைய தலையிலேயே ஒன்று போட்டிருப்பாரு. அது பார்க்கறதுக்கு ரியாலிட்டிக்காக இருந்திருக்கும், கரெக்டு தானே? ஆனால் அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ் மூமெண்ட்டு, பார்த்தாலே தெரிஞ்சுட்டு இது ஒரு ஃபேக் மூமெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி வீடியோ ப்ரூஃபோட ஆதாரத்தோடு வச்சுக்கிட்டு அதை நிரூபிச்சுட்டாங்க. அதனால தான் நம்ம கோடி ரோட்ஸ் எல்லாம் அடி வாங்கி நடக்கும்போது கூட ஜம்முன்னு நடந்து போயிருப்பார், ஆம்புலன்ஸ் எதுவுமே இல்லாமல். ஆக்சுவலி அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள், ஒரு சின்ன கிளிப்ஸாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டாக ராண்டி ஆர்டன் டம்முன்னு அடிக்கிறாரு. எங்கே அடிக்கிறாரு? கோடி ரோட்ஸோட மண்டையில் அடிக்கிறாரு. மண்டை கீழே தொங்கிட்டு கிடக்குது. அவர் அந்த ஸ்டீல் ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரிப்பு அதோடைய 2 முனைப்பகுதியில் டம்முன்னு அடிக்கிறாரு. ஏண்டா அடித்த அடியில் ஸ்டெம்பு கூட நல்லா தானப்பா இருக்குது, கோடி ரோட்ஸுக்கு எப்படி அடிபட்டுருக்கோம், கரெக்டு தானே? ஆனால் அவங்க லாஜிக்கலி அப்படி இல்லாமல் கட்டுறாங்க. நீங்களே பாருங்கள், அடிக்கிறாரு கரெக்டாக எதில் படுதுன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த ஸ்டீல் ஸ்டெப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப்ஸில் தான் கரெக்டாக படுது. பட் ஆனால் ரசிகர்கள் மத்தியில் எப்படி காட்டுறாங்க, கோடி ரோட்ஸோடைய மண்டையிலேயே பட்டு வளர்ந்துட்டுன்னு. கோடி ரோட்ஸோடைய மண்டை தொங்கிட்டு இருக்குது. நம்ம கேமரா இங்கிலீஷில் அப்படி தானே காட்டினாங்க. அடித்தது என்னமோ அந்த ஸ்டீல் ஸ்டெப்பில் தான், ஆனால் கோடி ரோட்ஸோடைய மண்டையே பழந்த மாதிரி காட்டினாங்க பார்த்தீங்களா. இன்று ட்ரிபிள் ஏ பார்த்தீங்கன்னா ரேஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பரி லெவலான ட்ரிபிள் ஏ ஷோவை நடத்துனாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி ட்ரிபிள் ஏ வந்து முழுக்க சோல்ட் அவுட்டு. ராஸ் மேட்டோன்னு கூட சோல்ட் அவுட் ஆக மாட்டேங்குது. மெக்சிகோவில் டபிள்யூ நடத்துகிற ஷோ வந்து சோல்ட் அவுட் ஆகுது. அப்புறம் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், ட்ரிபிள் ஏ ஷோ வந்து டபிள்யூ பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுறது கிடையாது, யூடியூப்பில் ஃப்ரீயாகவே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ டபிள்யூ யூடியூப் சேனலில் லைவ் ஆப்ஷன் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? டபிள்யூ ரெஸ்லர்ஸ் தான் மேக்ஸிமம் அங்கே இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரே ஃபீனிக்ஸ் இருக்கார்ல, அவர் வந்து ஷோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரேஸோடைய அந்த வேர்ல்டு கப்பு மாதிரி இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவாடை சொல்லிக்குவாங்க, அந்த வால், அதை வெற்றி பெறவங்களுக்கு அந்த வால் பரிசுங்க. ட்ரிபிள் ஏல அது ரொம்பவே மகத்துவமானதான், அதை வெற்றி பெற்றிருக்காரு. அதை பற்றி பேசிட்டு நம்ம நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான பெண்டாவை வரவேற்கிறாரு. பெண்டா ரே ஃபீனிக்ஸ் 2 பேருமே சேர்ந்து ஒரு காலத்தில் டாக் டீம் பார்ட்னராக இருந்துருக்குறாங்க. ஸோ லூச்சா ப்ரோட்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேருமே சேர்ந்து இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்து பெண்டா வந்ததுக்கப்புறமா போக தான் செய்யல ரே ஃபீனிக்ஸ். பட் இருந்தாலும் தன்னுடைய நண்பன்லாம் கூட்டிகிட்டு 2 பேரும் முட்டிக்கிட்டு உராசிட்டு அந்த லூச்சா ரிப்ளே ட்ரெஸ்ஸில் மாஸ்க் போட்டவங்களே ஒரு விதமாக பார்த்தீங்கன்னா நேசிப்பாங்க, அந்த மாதிரி நேசிக்காரு. அண்ட் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை இப்போ இதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். எஸ், நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ அவன்கிட்ட இருந்து நான் பிடுங்கிட்டேன், நான் ஒரு சாம்பியன் ஆகிட்டேன் அப்படிங்கிறத பெண்டா ரசிகர்களுக்கு முன்னாடி காட்டுறாரு. எஸ், பெண்டா சாம்பியன் ஆகணும்னு சொல்லிட்டு இவங்களாம் எதிர்பார்த்தாங்க, அது இப்போ நிறைவேறிச்சு. அதுக்கப்புறமா இவருக்கு ட்ரிபிள் ஏ ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பும் வேணுமா, கூடிய சீக்கிரம் அதையும் டாமினிக்கிட்ட இருந்து பிடுங்க வரான். ட்ரிபிள் ஏடைய உமன்ஸ் சாம்பியனாக இருக்கிற ஃப்ளமீரா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உமன் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்சிங். ஆக்சுவலி இவங்க வந்து நீண்ட நாட்களாகவே உமன் சாம்பியனாக இருக்கிறாங்க. இன்றைக்கி ஓப்பன் சேலஞ்சிங் விட்டுறாங்களாம். சரி, என்ன நடக்க போது, எவனா ஒரு ட்ரிபிள் ஏல போட்டிருக்கிற மாஸ்க் உமன் ட்ரெஸ்ஸை சொல்லுவாங்கன்னு பார்த்தா நம்ம பெய்லி அக்கா வந்திருக்கிறாங்க. பெய்லி ட்ரிபிள் ஏல இருக்கிற சாம்பியன்ஷிப்புக்கெல்லாம் மோதுறதுக்கு நாடு கடந்து நாடு மெக்சிகோவுக்கு வந்திருக்காங்க. ஸோ பெய்லி தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி இந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஓப்பன் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிவிட்டு ட்ரிபிள்
ட்ரிபிள்யூடைய உமன் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபேன்ஸ் மத்தியில். அண்ட் இந்த மேட்ச்சில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளமீரா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீம் மெம்பர்ஸை வச்சு பெய்லியை மறைமுகமாக அட்டாக் பண்ணி இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஃப்ளமீரா வந்து அகெயின் அவங்களுடைய ட்ரிபிள்யூடைய உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணுற மாதிரி. சீட்டிங் பண்ணி தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் சீட்டிங் பண்ணி தான் வின் பண்ணிட்டாங்க. ஆனால் அகெயின் அவங்களுடைய டைட்டில் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. இவங்க ரீட்டைன் பண்ணும்போது ஃபேன்ஸோட டிஷர்ட்டில் என்ன ஃபோட்டோ போட்டிருக்கு பார்த்தீங்களா, எல்லாருமே எல் கிராண்டே அமெரிக்கானோட ஃபோட்டோவை அப்படியே போட்ட மாதிரி நிறைய பேர் டிஷர்ட் போட்டிருக்காங்க. எல் கிராண்டே அமெரிக்கானோ, அதாவது நான் சொல்கிறது டூப்ளிகேட் எல் கிராண்டே அமெரிக்கானோ, அவரை எத்தனை பேருக்கு ட்ரிபிள்யூவில் பிடிக்குது தெரியுமா? ட்ரிபிள்யூடைய ஹீரோவே அவர் தான் இருக்கார். அதுக்கப்புறமா அந்த ஸ்குவாடுக்கான மேட்ச்சு ஒரு ஃபேட்டல் ஃபோர்வேயா இல்லை சாண்டோஸ் எஸ்கோபார், லா பார்க்கா, அதுக்கப்புறமா எல் கிராண்டே அமெரிக்கானோ இவங்களுக்குள்ள தான் நடக்க போகுது. ஸோ அந்த ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் சொருவி வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு கண்டென்டரும் வந்து இது ஒரு ஃபேட்டல் ஃபோர்வே மேட்சாக நடக்க போகுது. ஃபஸ்ட்டு சாண்டோஸ் எஸ்கோபார் ஒரு நியூ தீம் மியூசிக்கில், ஒரு நியூ கிமிக்கில், அப்படியே நியூ கேரக்டரில், அப்படியே வித்தியாசமான கேரக்டராக சாண்டோஸ் எஸ்கோபார் மக்கள் மத்தியில் அறிவாகிறாரு. பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா இரண்டாவது கண்டெண்டராக வந்திருக்கிறது லா பார்க்கர். இவர் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த ஸ்குவாடை வந்து வெற்றி பெற்றிருக்காரு. இப்போ இரண்டாவது முறையாக ஸ்குவாடுக்காக சேலஞ்ச் பண்ணி வந்திருக்காரு. மூன்றாவதாக யார் வரா பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் எல் கிராண்டே அமெரிக்கானோ. ஆக்சுவலி நான் இதில் வந்து ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ட்ரிபிள்யூவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானோ தான் டூப்ளிகேட் வந்து ஒரிஜினல், அதுவே மெயின் ராஸ்டரில் மாறுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எல் கிராண்டே அமெரிக்கானோ ட்ரிபிள்யூவில் ஒரு ஹீல் கேரக்டர், அவருடைய மாஸ்க்கு பிளாக் கலரில் இருக்கும். அதுவே ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானோ வந்து கலரில் போட்டிருப்பார். ராஸ் மேட்டனில் பாருங்கள், ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானுக்கு சப்போர்ட் உண்டு, டூப்ளிகேட் எல் கிராண்டே அமெரிக்கானோ அதாவது நம்ம லுட்விகேசருக்கு வரவேற்பு கிடைக்காது. ஆனால் இங்கே லுட்விகேசருக்கு தான் வரவேற்பு. ஃபேன்ஸ் எல்லாம் அவர் வந்தோன்னு அப்படி சேட் பண்ணுறாங்க. இந்த எல் கிராண்டே அமெரிக்கானோ அவங்க அவ்வளோ நேசிக்கிறாங்க. பார்த்தீங்களா, ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானவே இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா கட் அவுட்லாம் வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு தலைவன் மாஸ் காட்டுறாம போல இருக்குது ட்ரிபிள்யூவில். ஸோ மேட்சும் ஆரம்பிக்குது, ரொம்பவே நல்லா கொண்டு போகிறாங்க. இது ஒரு ஃபேட்டல் ஃபோர்வே அப்படிங்கிறனால நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் சாண்டோஸ் எஸ்கோபார் வந்து வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மேட்சுடைய வாக்னர் வந்து வந்துட்டார். ஏன்டா நீ ஏன் லெத்லி அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பாக மோதுன்னு சொல்லிட்டு இங்கே ஸ்குவாடு கேட்க முதலியா, சீட்டிங்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டீல் சேர் எடுக்கும்போது அதை எடுத்து அவரோட மண்டையில் அடிச்சிடுவார். இதனால் எல் கிராண்டே அமெரிக்கானோ ரோல் அப் முறையில் ரொம்பவே க்ளீனாக இந்த மேட்சில் வின் பண்ணிட்டாரு. சரி, ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானோ எங்கே போனாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல் கிராண்டே அமெரிக்கானோ கூட சின்ன கொடுசுங்க உண்டுல, அவங்க வந்து எல் கிராண்டே அமெரிக்கானாவை, அதாவது ஓஜி எல் கிராண்டே அமெரிக்காவை வச்சு பேரெல்லாம் ஒரே மாதிரி இருக்குதுன்னா எனக்கு குறைப்புது, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பார். அதனால் அவர் ஆடியன்ஸ் சைடு பக்கம் போயிடுவார். அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு எல் கிராண்டே அமெரிக்கானோ, லுட்விகேஸ் எல் கிராண்டே அமெரிக்கானோ இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றார். ரே ஆஸ் ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் ஆஃப் த ட்ரிபிள்யூ ஷோ நடக்க போகுது. அந்த ட்ரிபிள்யூ ஷோவில் நெக்ஸ்ட் வீக்கும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வீக்கும் யூடியூப்பில் தான். ஸோ நெக்ஸ்ட் வீக் ட்ரிபிள்யூடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக பார்த்தீங்கன்னா பங்கானோ மற்றும் ஸ்பைக்கோ க்ளோன் இவங்க 2 பேருக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா வார் ரைடர்ஸ் வந்து மோதுறாங்க. அடுத்தது 6 மேன் டாக் டீம் மேட்சுக்காக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து லூச்சாட்ரே அந்த ஒரு வித்தியாசமான லாங்குவேஜில் அவங்க போட்டிருக்காங்க. அதாவது மெக்சிகன் லாங்குவேஜில் இங்கிலீஷ் அப்படி பிச்சு போட்டிருக்காங்க போல இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம எல் கிராண்டே அமெரிக்கானோ அவர் வந்து இந்த ட்ராஃபியை வெற்றி பெற்றிருக்காரு, ஸ்குவாடுக்கான ட்ராஃபியை, அதுக்கான ஒரு ப்ரோமோ கட் பண்ண போகிறாரு. இன்றைக்கி மெயின் இவெண்ட்டாக டட்டி டாமினிக் மிஸ்டீரியோக்கும் வைகிங்கோக்கும் ஒரு மேட்ச் நடக்க போகுது. இது ஒரு ட்ரிபிள்யூ சாம்பியன்ஷிப். இதில் ஒருவேளை டாமினிக் மிஸ்டீரியோ தோத்து போயிட்டால் இதுக்கப்புறமா ட்ரிபிள்யூல பார்த்தீங்கன்னா தலைவனை வச்சு படுக்கக்கூடாது, எஸ்கேப் ஆகி மீண்டும் ஸ்மாக்டவுன் ராக்கே போயிடணும். இதுதான் ஸ்டிபுலேஷன். டபிள்யூக்கே போயிடணும், சரிங்களா? ட்ரிபிள்யூ பக்கமே வரக்கூடாது. ட்ரிபிள்யூடைய மெகா சாம்பியனாக இருக்கிற டாமினிக் மிஸ்டீரியோ வந்துட்டார். இந்த மேட்சும் ஆரம்பிக்குது. மேட்ச் ரொம்பவே நல்லா தான் கொண்டு போகிறாங்க. ட்ரிபிள்யூ சாம்பியன்ஷிப்பை மீண்டும் டாமினிக் வெற்றி பெறுவாரா? ஏன்னா டாமினிக்கை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள்யூட ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கார். முழுக்க எல்லாருமே டாமினிக் தான் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அவர் ராஸ் மேட்டர்லாம் ஒரு ஹீலாக இருக்கார், அப்படி இல்லை, இங்கே முழுக்க ஃபேஸாக இருக்கிறாரு. அண்ட் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஓமாஸ் வந்து இடைப்பட்ட நேரத்தில் சீட்டிங் பண்ணி எப்படியாவது வைகிங்கோவை வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. அப்போது என்ன ஆச்சுன்னா, அந்த வைகிங்கோவோடைய மினி வைகிங்கோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உண்டு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவரை மாதிரியே இருப்பார், ஆனால் ஒல்லியாக இருப்பார். அவரை இதுக்கு முன்னாடி வைகிங்கோ ஹாஸ்பிட்டலில் போய் அட்டாக் பண்ணியிருப்பார்ல, அவர் குறுக்கால வந்து வைகிங்கோவை அட்டாக் பண்ணுறாரு. அவர் டூப்ளிகேட்டு, அதாவது மினி வைகிங்கோவை பார்த்தீங்கன்னா சின்னதாக தானே இருப்பார். ஓமாஸ் கரெக்டாக கழுத்தை பிடிச்சி கரன்னு சுற்றுறாருங்க. டாமினிக் இதை வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஓமாஸோடைய கொட்டையிலேயே ஒரு அடி, அவ்வளோதான். நைஜீரியாக்காரனுடைய சாமான் செதறிச்சு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட டாமினிக் மிஸ்டீரியோ ஓமாஸையும் சமாளித்து ஃபைனலி பார்த்தீங்கன்னா வைகிங்கையும் சமாளித்து 1 2 3 எஸ் காய் அண்ட் ஸ்டில்
ட்ரிபிள் ஏவுடைய மெகா சாம்பியன்ஷிப்பை டாமினிக் மிஸ்டீரியோ வெற்றி பெற்றார். ரசிகர்கள் மத்தியில் அப்படி ஒரு சந்தோஷம், டாமினிக் மிஸ்டீரியோ டைட்டில் ரீட்டைன் பண்ணது. இப்படி ஒரு விஷயத்தோட இன்றைக்கி ரே ஆஸ்ட்ரஸை முடிச்சிருக்கிறாங்க. WWE அஃபிஷியல் சேனல்லையே இருக்குது. யூடியூப்பில் போய் நீங்கள் பார்க்குறது சிம்பிள் தான். யூடியூப் சேனலில் டைப் பண்ணுங்கள், லைவ் ஆப்ஷன் போங்க, ஃபுல் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.